சூப்பர் விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து கேட்டு புதுவை சட்டசபையில் 16வது முறையாக தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியதா? கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு, முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரசார், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 300 பேர் கைது. விவசாய கிணற்றில் குளித்த 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சட்டமன்றத்தில் 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை கடந்த 10ஆம் தேதி கவர்னர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், பட்ஜெட் மீது பொது விவாதம், மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகியவை நடைபெற்றது. இந்நிலையில் புதுவை சட்டசபையின் கேள்வி நேரத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், கென்னடி, செந்தில்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தனர். அந்த தீர்மானத்தில் புதுவை மாநிலத்திற்கு 15 முறை மாநில அந்தஸ்து வேண்டி சட்டசபை மூலம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியும் மத்திய அரசுக்கு அனுப்பியும் அதிகார விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை என்றும், நிர்வாக அதிகாரம் இல்லாமலும் மற்ற மாநிலங்களைப் போல துரித நடவடிக்கை எடுக்க முடியாததால் அரசு அறிவிக்கும் திட்டங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் தெரிவித்தனர். நிர்வாகம் தேக்கத்தில் சிக்கியுள்ளதாகவும், புதுவை மாநிலம் 2007இல் தனிக்கணக்கு துவங்கப்பட்டது. அன்று முதல் மத்திய அரசு பங்களிப்பு குறைந்து வருவதாகவும், 2017இல் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்ட பின் சொந்த வருவாயில் புதுவை மாநிலம் நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதோ, இந்த சூழலில் புதுவை மாநிலத்திற்கு உடனடியாக நிர்வாக விடுதலை வேண்டும் என்றும், புதுவை மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை சட்டசபை வலியுறுத்துவதாக தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இதனையடுத்து சபாநாயகர் செல்வம், புதுவைக்கு தனி தேர்வாணையம், நிதி கமிஷனில் சேர்ப்பது எல்லாம் மாநில அந்தஸ்து வந்தால் கிடைத்துவிடும் என்றார். எனவே இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசும்படி அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து தீர்மானத்தை ஆதரித்து உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். மாநில அந்தஸ்து பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது, மாநில அந்தஸ்து பெறுவதுதான் அரசின் எண்ணம் என்றார். இது மக்களுடைய எண்ணமாகவும் உருவாகியுள்ளதாகவும், இது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாகவும், அதை பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றார். இதை அரசு தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனையடுத்து மாநில அந்தஸ்து கோரும் தீர்மானம் புதுவை சட்டசபையில் ஏகமனதாக அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற இப்தார் நோம்பில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. விடியற் காலை முதல் விரதம் இருந்து மாலையில் இப்தார் நோன்பு திறக்கப்படுகிறது. மத நல்லிணக்க அடிப்படையில் கவர்னர் மாளிகையில் நடைபெறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் அளித்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கவர்னர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த அசைவ விருந்திலும் அனைவரும் பங்கேற்று உணவருந்தினர். விருந்தில் வேலூர் மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, வஞ்சிர மீன் ஃப்ரை, குல்ஃபி, பழச்சாறு என்று 18 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 300க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர். சாலை அமைக்கும் பணிக்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகிய 3 பேரை காரைக்காலில் சிபிஐ போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 75 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழல் வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் தொடர்பு உள்ளதாகவும், அவரையும் கைது செய்ய வலியுறுத்தி தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவியை விலக கோரியும்
காங்கிரஸ் கட்சியினர் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் வீடு அமைந்துள்ள பெருமாள் கோவில் வீதியை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது அவர்களை அரவிந்தோ வீதி அருகே தடுப்பு கட்டைகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் சாலையில் அமர்ந்து அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தியும் அமைச்சர் பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. அதற்கான பதிலை முதலமைச்சரோ சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களோ அதற்கு பதில் சொல்லவில்லை. குறிப்பாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்ததில் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் 15 கோடி லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அது பற்றி கூட யாரும் வாய் திறக்கவில்லை. அது மட்டுமல்ல, பொதுப்பணித்துறையில தொடர்ந்து 30% ஊழல் நடக்கிறது. ஒவ்வொரு பொதுப்பணித்துறை வேலைக்கும் 30% லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று நாங்கள் பொறியாளர் லஞ்சம் வாங்கியதை சிபிஐ ஆனது கையும் களவுமாக பிடித்தவுடனேயே புதுச்சேரி மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறையில இமாலய ஊழல் நடைபெறுகிறது என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். விவசாய நிலத்தில் குளித்த 12ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி குறிச்சிக்குப்பத்தை சேர்ந்தவர் செல்வகணபதி. இவரது மகன் மிதுன் 17 வயதான இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு இறுதித் தேர்வை எழுதிய மாணவர் மிதுன் அவரது நண்பர்களான பூரணாங்குப்பம் பகுதியை சேர்ந்த ஆதேஷ், விஸ்வா ஆகியோருடன் ஆரோவிலை ஒட்டியுள்ள சின்னப்பேட்டை பகுதியில் விவசாய நிலத்தில் உள்ள 40 அடி ஆழம் கொண்ட கிணற்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். முதலில் மிதுன் கிணற்றில் குதித்துள்ளார். கிணற்றில் குதித்த மிதுன் வெளியில் வராததால் நண்பர்கள் இருவரும் உள்ளே குதித்து தேடியுள்ளனர். வெகு நேரம் ஆகியும் மிதுன் வெளியில் வராததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியை நாடினர். அருகில் இருந்தவர்கள் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் மாணவரின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாணவன் மிதுன் உடலை வானூர் தீயணைப்பு துறையினர் மீட்டனர். இதனையடுத்து உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூரில் நவீன சமுதாய நலவழி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய குடியிருப்பு மற்றும் கடைவீதி உள்ளிட்ட மையப்பகுதியில் உள்ளதை மாற்றுப்பாதையில் அமைத்து தருமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். புதிய இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய சமுதாய நலவழி மையம் அமைத்துக் கொடுக்க அரசு முன்வருமா என்றும் அவர் வினவினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதிய இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய சமுதாய நலவழி மையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடத்தப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்றார். பாகூர் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டசபை கூட்டம் நிறைவடைந்த நாளில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு பலாப்பழங்களை பரிசாக வழங்கினார். புதுச்சேரி சட்டசபை கடந்த 10ஆம் தேதி கவர்னர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், பட்ஜெட் மீது பொது விவாதம், மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகியவை நடைபெற்றது. இன்று புதுச்சேரி சட்டசபையில் மாநில அந்தஸ்து கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து சட்டசபையை சபாநாயகர் செல்வம் காலவரையின்றி ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவை இன்றுடன் முடிவடைந்ததால் புதுச்சேரி முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் உட்பட 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனது தோட்டத்தில் விளைந்த 20 கிலோ எடையிலான தலா 2 பலாப்பழத்தை பரிசாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். வாகனத்தில் இருந்து இறக்கிய பலாப்பழத்தினை சட்டமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டு சென்றனர். இதனால் சட்டசபை வளாகம் முழுவதும் பலாப்பழமாக காட்சியளித்தது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்பொழுது அவர் அரசு துறையில் அதிகாரி செய்த முறைகேட்டிற்காக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அவரது வீட்டை காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளதை எடுத்துக்காட்டிய அவர், இது அநாகரிக செயல் என்றார். இது சிபிஐயின் நேர்மையான விசாரணையை திசை திருப்பும் செயல் என்றும், ஒரு பிரச்சனையில் நியாயம் கிடைக்க அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்தி மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். திட்டமிட்டு அமைச்சரை அச்சுறுத்தி மன உளைச்சலை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டை முற்றுகையிடுவது கேவலமான அரசியல் என்றார். காங்கிரசின் 5 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தபோதெல்லாம் அதற்கெல்லாம் பொறுப்பேற்று நாராயணசாமி முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய காவல்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றதாகவும் அதற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலகினாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனத்தை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லாத 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் 10 பேருக்கு 3 சக்கர மோட்டாரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாணவரிடம் நூதன முறையில் சைக்கிளை திருடிச் சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் வீதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் தனது பெற்றோர் வாங்கி கொடுத்த 25,000 ரூபாய் மதிப்பிலான தனது சைக்கிளை கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம பெண் ஒருவர் அந்த மாணவரிடம் உதவி கேட்பது போல நடித்து சைக்கிளை கேட்டுள்ளார். மாணவரும் அவசர உதவி என்பதற்காக நம்பி சைக்கிளை கொடுத்து அனுப்பியுள்ளார். அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்ற பெண் நீண்ட நேரமாகியும் திரும்ப வரவில்லை. மாணவனும் சைக்கிள் வரும் என்று எதிர்பார்த்து வாசலிலேயே காத்திருந்தார். நீண்ட நேரம் ஆகியும் அந்த பெண் வராததால் சைக்கிள் திருடப்பட்டதை அறிந்த அந்த மாணவன் இது குறித்து தனது பெற்றோர்களிடம் தெரிவித்தார். உடனே பெற்றோர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு சைக்கிளை திருடிச் சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர். சொந்த மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனையை புதுவை நீதிமன்றம் விதித்துள்ளது. புதுவை தவளக்குப்பம் அருகே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகளுக்கு 41 வயது தந்தை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார். புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்து இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பு அளித்தார். அதில் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். போக்சோ வழக்கில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோவில் அருகே நாயை தூக்கி எறிந்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலை அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் சார்பில் இயங்கி வரும் விலங்குகள் பாதுகாப்பு மையத்தில் கைவிடப்பட்ட நாய்கள் மற்றும் விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் கைப்பையில் 5 நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து கொடூரமாக இங்கு வீசிவிட்டு செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,235 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 65,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,110 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து கேட்டு புதுவை சட்டசபையில் 16வது முறையாக தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது. கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு, முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரசார், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 300 பேர் கைது.
விவசாய கிணற்றில் குளித்த 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.